இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான நூல்களும் நூலாசிரியர்களும் பற்றிய முக்கிய வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். பாவிய கொத்து என்ற நூலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். கலித்தொகையில் மருத திணையில் உள்ள 35 பாடல்களை பாடியவர் யார்? இளநாகனார். கலித்தொகையில் பாலை திணையில் 35 பாடல்களை பாடியவர் யார்? பெருங்கடுங்கோ. கலித்தொகையில் குறிஞ்சி திணையில் 29 பாடல்களை பாடியவர் யார்? கபிலர். கலித்தொகையில் முல்லை திணையில் 17 பாடல்களை பாடியவர் யார்? நல்லுருத்திரனார். கலித்தொகையில் நெய்தல் திணையில் 33 பாடல்களை பாடியவர் யார்? நல்லந்துவனார். காவியப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? முடியரசன். திருப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் ஆண்டாள். திருவெம்பாவை என்ற நூலின் ஆசிரியர் மாணிக்கவாசகர். கன்னிப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் இறையரசன். திருக்கருவை அந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். கூர்ம புராணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? அதிவீரராம பாண்டியர். வாயு சம்கிதை, லிங்க புராணம், நைடதம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். ஓடை என்ற தலைப்பில் கவிதை பாடியவர் யார்? வாணிதாசன். தொடுவானம், எழிலோவியம், கொடிமுல்லை, தமிழச்சி ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்? வாணிதாசன். திருத்தொண்ட தொகை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சுந்தரர். திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் புராணம் என்ற நூலின் ஆசிரியர் சேக்கிழார். மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? பரஞ்சோதி முனிவர். வேதாரண்ய புராணம் என்ற நூலின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா நூலின் ஆசிரியர் யார்? பரஞ்சோதி முனிவர். அறிவியல் ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. முத்தொள்ளாயிரம் என்ற நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஆசிரியர் பெயர் தெரியாத நூல்கள்: தமிழ் விடு தூது, முக்கூடர் பள்ளு, முத்தொள்ளாயிரம், தகடூர் யாத்திரை, யசோதர காவியம் மற்றும் நீலகேசி. வணக்கம் வள்ளுவ என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். வணக்கம் வள்ளுவ என்ற நூலானது சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2004. தமிழிசை இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இரா. இளங்குமரனார். மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சியில் உள்ள மொத்த அடிகள் 782. மதுரை காஞ்சியில் மதுரையை பற்றி மட்டுமே கூறும் மொத்த அடிகள் 354. மதுரை காஞ்சியில் மொத்த அடிகள் 782. இதில் மதுரையை பற்றி மட்டும் கூறுவது 354. இளமை விருந்து என்ற நூலின் ஆசிரியர் திருவிக. முருகன் அல்லது அழகு, பொதுமை வேட்டல், தமிழ்ச்சோலை, பெண்ணின் பெருமை ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்? திருவிக. பூங்கொடி என்ற நூலின் ஆசிரியர் யார்? முடியரசன். தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். எழில் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வாணிதாசன். இனிக்கும் நினைவுகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? எழில் முதல்வன். எங்கெங்கு காணிலும் யாதுமாகி நின்றாய் ஆகிய நூல்களின் ஆசிரியர் எழில் முதல்வன். மாதவி காவியம் என்ற நூலின் ஆசிரியர் தமிழ் ஒளி. குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், வீராயி, கவிஞனின் காதல் ஆகிய நூல்களின் ஆசிரியர் தமிழ் ஒளி. யசோதர காவியம் என்ற நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு ஆகிய நூல்களின் ஆசிரியர் தாரா பாரதி. கொம்பன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கந்தர்வன். ஒவ்வொரு கல்லாய், சாசனம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்? கந்தர்வன். திருவாரூர் மும்மணி கோவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? குமரகுருபரர்.
சகலகலா வள்ளி மாலை மற்றும் மதுரை கலம்பகம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் குமரகுருபரர். கந்தர் கலிவெண்பா மற்றும் நீதிநெறி விளக்கம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்? குமரகுருபரர். கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வைரமுத்து. வைரமுத்து எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நூலானது எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது? 2003. சரஸ்வதி அந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? கம்பர். ஏர் 70 சிலை 70 திருக்கை வழக்கம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் கம்பர். ராம அவதாரம் மற்றும் திருக்கை வழக்கம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் கம்பர். சங்கொலி என் கதை ஆகிய நூல்களின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். என் கதை மற்றும் மலைக்கள்ளன் ஆகிய நூல்களின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். சூரிய வம்சம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கந்தசாமி. தொலைந்து போனவர்கள் மற்றும் சாந்தகுமாரி ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார்? கந்தசாமி. சாயாவனம், விசாரணை கமிஷன் மற்றும் சுடுமண் சிலைகள் ஆகிய நூல்களின் ஆசிரியர் கந்தசாமி. அவ்வளோதான். இதோட பார்ட் 2 வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.